ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பாலியில் நூசா பெனிடா ஐலாண்டில் ஏஞ்சல் பிலாபாங் அப்படின்ற இடம் தான் இது. பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளிஃப். இது மலைக்கு மேலே இருக்கிறோம், கீழே வந்து அப்படியே பீச்சு. லக் இருந்தால் டால்ஃபின் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போது இந்த நூசா பெனிடா ஐலாண்ட் வந்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள்னால் இந்த ஏஞ்சல் பிலாபாங்கும் ஒரு இடம். ஏன்னா இது பக்கத்துலேயே புரோக்கன் பீச்சும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் ஒரே அடியாக கவர் பண்ணிடலாம் நீங்கள். அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுவும் நீங்கள் ரோட்டில் போய் நடக்கணும்னு இல்லை, இந்த உள்ளோடையே இப்படியே நடந்தீங்கனாலே புரோக்கன் பீச் வந்துடுங்க. பாருங்கள், டால்ஃபின் பாருங்கள். டால்ஃபின்ஸ் யா चलेंगे चलो बना दी बना ஒரு 10-15 டால்ஃபின் பாருங்கள், எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கேன். செம்ம லக்கு நமக்கு. நம்ம வந்த டைம் கரெக்டாக டால்ஃபின் வந்திருக்கு. அது மாதிரி கடலோட தண்ணியை கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து சீ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதனால் அலை எதுவுமே இல்லை. மற்றபடி அலை இருக்கிறப்போ வந்தீங்கன்னா அந்த மேலே பாறைங்க இருக்குல்ல, நம்ம நிற்கிற இடம் வரைக்கும் அலை அடிக்கும். அதான் ஹைட் ஆகிடல, வேவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு சீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் இப்போ வந்து லோ டைடு, அதனால் தண்ணியும் ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. போட் சர்வீஸ்லலாம் வந்து எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாலி வந்தீங்கன்னா நூசா பெனிடாக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் பிலாபாங், புரோக்கன் பீச், அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டல் பே, அதுக்கப்புறம் கிளிங் வியூ பாயிண்ட், அப்புறம் உங்களால் டைம் இருந்ததுன்னா கிளிங் பீச்சு கூட நீங்கள் போகலாம். ஆனால் கிளிங் பீச் போனீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்கு ஒரு 3 hours ஆகும். ஸோ அதனால் டைம் இருந்தால் மட்டும் கீழே இறங்குங்க, இல்லைன்னா மேலே வியூ பாயிண்டில் இருந்து கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஏஞ்சல் பிலாபாங். இது மாதிரி நீங்கள் போட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து பார்க்கலாம். ஆனால் நல்லா டால்ஃபின் பார்க்குறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கும் அந்த போட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து போட் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு மார்னிங் வந்துட்டு ஈவினிங்கே ரிட்டன் ஆகிறோம். நல்லா கடகடன்னு பார்த்துட்டு கிளம்பணுன்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இப்போ இங்கே முடிச்சுட்டு நேராக வந்து புரோக்கன் பீச்சுக்கு தான் போகிறோம். புரோக்கன் பீச்சோட வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு கிளிப்பாக போடுறேன். ஏன்னா அது செப்பரேட்டாக இருக்கும். அது வந்து தனி லொக்கேஷனுன்றனால அது இதை விட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாலிக்கு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மெயின் ஐலாண்ட்லேருந்து இங்கே வந்து போட்டில் வந்து ஒரு 45 minutes to 1 hour ஆகும். அவங்க 45 minutes சொல்லுவாங்க, ஆனால் எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். ஒரு ஆளுக்கு 400,000 இந்தோனேஷியன் ருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும் 1 wayக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுனுக்கு 900,000, அதாவது 9 லட்சம் இந்தோனேஷியன் கரன்சி நீங்கள் பே பண்ணணும் இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு நிறைய நாள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஐலாண்டில் 1 day or 2 days ஸ்டே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது புரோக்கன் பீச் கிட்டே வந்துவிட்டோம். அதை வந்து செப்பரேட் வீடியோவில் போடுறேன். இதுதான் புரோக்கன் பீச். அது பேக் சைடு வந்து காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.